இந்த நாளின் தியானத்துக்கான வசனம் யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் நன்மையான எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறவர். நீங்க உங்க வாழ்க்கையில விசுவாசிக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து உருவாக்கி எனக்கு தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. இந்த உலகத்துல நமக்கு எந்த காரியங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வரும் ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு 4 திசைகள் தான் இருக்கு: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசையில இருந்து தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வரணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு 5வது ஒரு திசை இருக்கு, வானம். அதனாலதான் தாவீது சொல்றான், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கான நன்மைகள் பரலோகத்திலிருந்து இந்த நாளில் இறங்கி வரப்போகிறது. எதை குறித்தும் பயப்படாதீங்க, யாரும் உதவி செய்யலன்னு சொல்லி அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் நன்மையானதை உங்களுக்கு உருவாக்கி உங்களிடத்தில் அனுப்புவார். God bless you.